रेडियो सिटी पॉडकास्ट, रेडियो सिटी पॉडकास्ट। लव शॉट बाय लव गुरु, ओनली ऑन रेडियो सिटी। எங்கள் அப்பா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. வீட்டில் உரிச்சு எடுத்துருவார். நானாக இருந்தாலும் சரி, என் தம்பியாக இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பு பண்ணோன்னா எங்கள் அப்பாவை கண்டாலே நடுங்குவோம். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் அம்மா. அது எங்கள் அப்பா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு நினச்சி எங்ககிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களா, இல்லை நிஜமாலுமே எங்கள் அம்மா இப்படியா அப்படின்றது தெரில. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க எங்கள் அம்மா. அதுவும் அநியாயமாக நாங்கள் தப்பு பண்ணும்போது தேவையில்லாமல் அப்பா கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றி விடலாம் மாட்டாங்க. நாங்கள் தப்பு பண்ணோன்னா அப்பா கிட்ட 2 அடி வாங்குவோம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட நல்லபடியாக பேசி எங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தப்பு பண்ணலன்னா எங்கள் அப்பான்னு இல்லை, எங்கள் மொத்த குடும்பமே நின்னாலும் எங்கள் அம்மா எங்களை ஒரு செகண்டு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலே எங்கள் 2 பேருக்குமே கான்ஃபிடன்ஸ் உண்டு. நான் 8th இருக்கும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், எங்கள் ஸ்கூலு என் கிளாஸ் தான். அவள் எனக்கு எழுதின லெட்டர் ஒன்று எங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிச்சு. அதை நான் என் ரூமில் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், என் தம்பிக்கிட்ட கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அம்மா அப்பா 2 பேர்ட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிச்சரா சாமி செத்தோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா வந்தாங்க. என்னை தனியாக கூப்பிட்டு போய் அந்த லெட்டரை எடுத்து என் முன்னாடி வச்சாங்க. நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். சி ஏன்டா இப்போ அழுகிற அப்படின்னாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் அடிக்க போகிறீங்க, திட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, யார் இந்த பொண்ணு அப்படின்னாங்க. நான் எல்லாமே சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னது ஒரே விஷயந்தான், நீ லவ் பண்ணு, நீ ஊர் சுற்று, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் படிச்சுட்டு பண்ணு. உனக்கு வேண்டியதை நீ பண்ணுற, எனக்கும் அப்பாவுக்கும் வேண்டியதையும் நீ சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உன்னை ஏதாவது கேட்க போகிறோம். ஆனால் எது பண்ணாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு பண்ணு, தெரியாமல் பண்ணி தேவையில்லாமல் மாட்டிக்காத. ஏன்னா டக்குன்னு உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் தான் வரணும். உங்கள் அப்பா வந்தாருன்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது என்றைக்குமே எனக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்ததே இல்லை. நான் என்ன பண்ணாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் விளையாட போனாலும் சரி, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கூடவே படிச்சிருவேன். ஏன்னா அம்மா நம்மளை மதித்து சொல்லியிருக்காங்க, அவங்கள மதித்து நம்மளும் இதை பண்ணிடணும் அப்படின்னு. காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவங்க அப்பா அம்மா துபாயில் இருந்தாங்க. ஆனால் அவள் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாள். எங்கள் அப்பா வேலைக்கு போகிறதும் லேட்டாக தான் போவார், வேலையிலேருந்து வரதும் லேட்டாக தான் வருவார். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே காலேஜ் முடிஞ்சதும் அவ்வளோ நானும் வீட்டுக்கு வருவோம். நான், அம்மா, அவள், தம்பி எல்லோரும் பேசிகிட்டு இருப்போம், ஏதாவது டிவியில் பார்ப்போம், அம்மா சாப்பிட்றதுக்கு எதாவது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வேலைக்கு சேர்ந்தோம். ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒரே கம்பெனியில் இருந்தோம். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவள் வேறு கம்பெனி மாறிட்டா. ஸோ அந்த வேறு கம்பெனி மாறினப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எங்களுக்குள்ளே எழுந்துச்சு. அந்த டைமில் கூட நான் எங்கள் அம்மா கிட்ட தான் பேசுவேன், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னா. எங்கள் அம்மா எனக்கு மட்டும் அம்மாவாக இல்லை, அவளுக்கும் அம்மாவாக இருந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து பேசுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு டக்குன்னு புரியலைனாலும் எங்கள் அம்மா உட்காந்து எனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதனால தாண்டா இப்படி சொல்லியிருப்பா, இதனால தான் இப்படி பண்ணியிருப்பா, அவள் பக்கத்துலேருந்து யோசிச்சுப்பார், அவளுக்கும் அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. மறுபடியும் காலேஜில் இருந்த மாதிரி நாங்கள் எப்படி சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா துபாயிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே லஞ்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க அவளை. அங்கே லஞ்சுக்கு மீட் பண்ணப்போ அவங்க அப்பா அம்மா போக இன்னும் சில பேர் இருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவளையும் அந்த மாப்பிள்ளையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த லஞ்சே. அவள் அப்போதைக்கு அவங்க வீட்டில் எதுவுமே சொல்லலை. அந்த மாப்பிள்ளை அவங்க ஃபேமிலியெலாம் கிளம்புனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. ஆனால் அவங்க அப்பா அம்மா உடனே தற்கொலை பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பயமுடுத்தி அவள் மைண்டை மாற்றிட்டாங்க. சுத்தமாக விருப்பமே இல்லாமல் அந்த பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் போயிட்டா. ஆனால் அவள் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, உடஞ்சி போயிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்கு பேசுகிறோம், எதுக்கு பழகுறோம், எதுவுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு சில வருஷங்கள் அவன் நினைப்பிலே போயிடுச்சு. அதெல்லாம் விட்டு வெளியே வரத்துக்கே ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பு, மற்ற பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறது, அதெல்லாம் யோசித்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாண வயசாயிருச்சு அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், ஒன்று நீ யாரையா லவ் பண்ணுறீங்கன்னா சொல்லு, இல்லை நாங்களாவது பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ லவ்வெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் பொண்ணு பார்க்குறேன்னா பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் உடனடியாக பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய பொண்ணுங்க ப்ரொஃபைல்லாம் வந்துச்சு, வெப்சைட்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8-9 மாதம் கழித்து ஒரு பொண்ணு அமைஞ்சது. அவளும் நானும் பேச ஆரம்பித்தோம்.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒருத்தர் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நானும் எங்கள் வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டேன், அவங்க வீட்லேயும் ஓகேன்னு சொல்லியாச்சு. என்கேஜ்மெண்ட்லாம் கூட முடிஞ்சிருச்சு. நான் ஆரம்பத்திலேயே என்னை பற்றி எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியணும் அப்படின்றதுனால அவகிட்ட என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். எனக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அதில் ஒரு சில விஷயங்களை அவளால் ஏற்றுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, போக போக நான் பழகிப்பேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அவளுக்கு எதுவுமே பழகலை. என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச சில விஷயங்களை அவளால் மறக்கவே முடியலை. அது திரும்ப திரும்ப வந்து அவளை ஒரு மாதிரி பாதர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இது போக திடீர்னு ஒரு நாள் என் கூட கோவமாக இருக்கேன் அப்படின்னா. ஏன் கோவமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை உனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா. இதுதான் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியுமே, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. தெரியல, ஆரம்பத்தில் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிருச்சு. எவ்வளோ தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ தான் அவளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நான் அந்த பாயிண்டில் சொன்னேன், இங்கே பாரு, உனக்கு இந்த கல்யாணம் வேணான்னா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இதெல்லாம் கலைச்சிரு. ஆனால் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசையாக பேசலான்னு கால் பண்ணால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர, ஏன் இப்படி பண்ணுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் உனக்கு பிரச்சனை ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டா. இதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா எங்கள் அப்பா கால் பண்ணி, உங்கள் பையனுக்கு கண்ட பொண்ணுங்க கூடலாம் தொடர்பு இருந்திருக்கு, குடிக்கிற பழக்கம்லாம் இருக்காமே, இந்த மாதிரி ஃபேமிலியெலாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டார். எங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டார். ஆப்வியஸ்லி இவன் என்னை விட்டு போனப்போ என்னோட அந்த பிரேக்கப் டைமில் இருந்த அளவுக்கு எனக்கு வலிக்கவும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஏக்கமும் இல்லை. ஆனாலும் மனசில் ஏதோ ஓரளவுக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. என்னடா நம்ம பாட்டுன்னு சும்மா தானே இருந்தோம், எதுக்கு தேவையில்லாமல் நமக்குன்னு ஒரு கல்யாணம் வந்து அமையணும், எதுக்கு அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகணும் அப்படின்னு. வழக்கம் போல் அம்மா கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் நீ இன்னும் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கியா, போனா போறா விடுறா அப்படின்னாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்படின்னா, டேய் நீ நம்பி அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்க, அவள் அறிவு இல்லாமல் அவங்க அப்பன்ட்ட போய் அதை சொல்லியிருக்கா, அவங்க அப்பா அறிவே இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட வந்து அதை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு குடும்பம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு தேவையா? ஒன்றும் தேவையில்லை. உனக்கு ஒரு பொண்டாட்டியாக வரப்போகிறான்னா உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிறது உங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அதை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறது, அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனண்டா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நான் இப்போயும் உங்கள் அப்பாவை இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் நிறுத்த சொல்லிடுறேன். நீ நிதானமாக உன் மனசில் என்னைக்கு உனக்கு அமைதி கிடைக்குதோ அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ தான் நீயும் சந்தோஷமாக இருப்ப. நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அம்மா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டு லைஃப்பில் ஜாலியாக இருந்தேன். 3 வருஷம் கழிச்சு சும்மா ஜெகஜோதியாக ஜாம்னு எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு பாலு. Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.